எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினுடைய இணை ஒருங்கிணைப்பாளராக பொதுச் செயலாளரா? இல்லை, ஏதாவது ஒன்று தான் உண்மையாக இருக்க முடியும். எடப்பாடி பழனிசாமி என்பவர் அதிமுகவின் பொதுச் செயலாளர். ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, கோர்ட்டில் என்ன வழக்கு அப்படின்னா, இவர் பொதுச் செயலாளராக தேர்வு செய்து செல்லாதுன்னு ஒருத்தர் கேஸ் போட்டிருக்கார். என்ன, அதற்கு பதில் மனு தாக்கல் செய்யும் பொழுது அவர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்னும் ஸ்டேட்டஸ்க்கு அந்த ஸ்டேட்டஸில் போட்டிருக்கார். அதன் பின்னாடி நடந்த சூழல்கள் கோர்ட்டோட ரெக்கார்டிங்கில் கிடையாது. ஒரு தேர்தல் ஆணையத்தில் வந்து அங்கீகாரம் பெற்றது, அதன் முன்னாடி நாடாளுமன்ற தேர்தல் முடிச்சு ஃபார்ம் ஏ ஃபார்ம் பின்னு பொதுச் செயலர் கையெழுத்து போடுறத ரெக்கார்டிங் நம்ம சொல்கிறது எழுத்துப்பூர்வமாக இந்த சப்மிஷன் வந்து இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் கோர்ட்டில் கிடையாது. இது ஒரு ஃபார்மாலிட்டி. 7ஆம் தேதி போய் நான் சொன்னது என்னென்னா, ஜட்ஜே சொன்னது வேணுன்னா ஒர்க்கிங் ஆஸ் ஜென்ரல் செக்ரட்டரின்னு கூட நீங்கள் போட்டு ஃபைல் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு அப்போ காரண காரியங்கள் என்ன? இந்த வழக்கு நடந்து முடிந்ததுக்கு பின்னால் ஆதாரப்பூர்வமாக எழுத்துப்பூர்வமாக எந்த ஒரு வழக்கமாக இருந்தாலும் எழுத்துப்பூர்வமாக சம்மிங்கன்னு எதுக்கு சொல்கிறாங்க? ஒரு ஆதாரம் வேணும். இது என்ன ஆதாரம், எந்த அடிப்படையில் இந்த வழக்கு முடிவெடுக்கப்பட்டது அப்படின்னு நாளைக்கு பின்னால் ஏதோ ஒரு கேள்வி வந்ததுன்னா அது ஒரு ஆதாரம், எழுத்துப்பூர்வமான ஆதாரம்.